சமூக நலன் சார்ந்து மற்றும் மகளிர் உரிமை சார்ந்து வெளியிடுவது யூடியூப் ப்ளஸ் அப்படின்னு அப்படிதானே வீடியோ போட்டுட்டு இருக்கோம். புதுசா இன்னைக்கு டிஸ்க்ளைமர் இல்ல இந்த விளம்பரத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரிக்கெட்னு சொல்லுவாங்க மகளிர் உரிமை சார்ந்து மற்றும் உறவு சார்ந்து வெளியிடுவது சொல்லுவாங்க. அந்த மாதிரி மகளிர் நலன் சார்ந்து மன்னிக்கணும் சமூக நலன் சார்ந்து மற்றும் மகளிர் உரிமை நலன் சார்ந்து விஜய் ஜெகா அவர்கள் ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. யாரு விஜய் ஜெகா? விஜய் ஜெகான்னா ஜெகதீஸ்வரிப்பா. யூ மீன் மாண்புமிகு அமைச்சர்? ஆமா, நீ பார்த்து என்ன, நீ அந்த கையில இது வரைஞ்சிருப்பாங்களா பார்த்து, நம்ம சிஎம் விஜய் இருக்காருல்ல, அவருடைய போட்டோ ஒன்று கையில வரைஞ்சு அப்படியே பெருசா பச்சை குத்தி இருப்பாங்க, நல்ல ஸ்டைலா கெத்தா அப்படி தம் அடிக்கிற ஸ்டைல். அந்த அக்கா தான் ஜெகதீஸ்வரி அமைச்சரா? அவங்கதான் ஜெகதீஸ்வரி அமைச்சரா? அவங்கதான் அமைச்சர் ஜெகதீஸ்வரி. அப்படியா? நான் ஜெகதீஸ்வரனா வேற யாரும் நினைச்சேன். அந்த கையில டாட்டூ போட்டுறாங்க. கையில டாட்டூ அவங்க ஆக்சுவலா மாஸ்டர் படத்துல சரக்கு அடிக்கிறது மாதிரி காட்சி வரும்ல, அததான் ஆமா ஜேடி அததான் பச்சை குத்துலான்னு போயிருக்காங்க. அப்புறம் கம்பெனிக்காரன் வந்து இந்த பிரச்சனை பண்ணுவாப்ல, அந்த ஜேடி அது வந்துருங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, சரின்னு தம் அடிக்கிற மாதிரி ஸ்டைலா கெத்தா. எனக்கு சமூக நலன் சார்ந்து ஒரு கருத்து இருக்குல்ல, நல்ல பெருசா பச்சை குத்திருப்பாங்க. ஆமா, சமூக நலன் சார்ந்து மகளிர் உரிமை சார்ந்து தான் அதை குத்திருக்காங்க. ஆமா, அதை பார்த்து மகளிர்கள்லாம் அந்த படத்தை பார்த்து மகளிர் உரிமைகள் எப்படி பெறப்படுறதுன்னு புரிஞ்சுக்கணும். சமூக நலன் சார்ந்து பார்த்து அதை கத்துக்கணும். எப்படி தம் அடிக்கிறாரு, எப்படி புகை விடுறாரு, ரவுண்டா விடுறாரா, சதுரமா விடுறாரா அப்படிங்கறத நீங்க பார்த்து சமூக நலன் சார்ந்து குத்திருப்பாங்க. அவங்கதான் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை அமைச்சர் அவங்க. ஆமா, எனக்கு நீ இப்ப ஒரு கேள்வியை கேட்டிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க, ஜேடியை போட்டாக்கா கிளைம் பண்ணுவாங்க கம்பெனிக்காரன்னு சொல்றீங்க, இப்ப தம்முக்கு அவன் கிளைம் பண்ண மாட்டானு நீங்க கேட்கணும். எனக்கு வந்துச்சு, ஆனா அது சின்னதா பிராண்ட் நேம் தெரியாது நினைச்சேன். இல்ல போட்டாங்க பிரச்சனை இல்ல, ஏன் அவர்தான் நம்ம வைகோ கூட்டல தான் இருக்காப்புல சொல்லி சரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா அவங்க குடிக்கிறதுனால சமூகத்துல சீரியட் வர்றது இல்ல, சிகரெட் குடிக்கிறவன் தாலி அறுக்கிறது இல்ல, சிகரெட் குடிக்கிறவன் பஞ்சாதி அடிக்கிறது இல்ல. ஆனா சிகரெட் குடிக்கிறவன் அதெல்லாம் பண்றது இல்ல, சிகரெட் விற்கிறவன் இருக்கான்ல அவன் இதெல்லாம் பண்றான், பண்ணிக்கிட்டு இருக்கான். இல்லப்பா, பொதுவா சொல்றப்பா, சிகரெட் வித்தாங்கன்னாப்பா வாங்குவாங்க, விற்கலாம் அப்படி வாங்குவாங்க. அப்ப சிகரெட் வைக்கிறவன் இந்த மாதிரி கூட்டணிக்குள்ள பூந்து குழப்பத்தை உண்டு பண்ணி சொம்படிக்கிறங்கிற பேர்ல இல்லப்பா, சிகரெட் விற்கிறவங்க சமூகத்துல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கப்பா, யாரோ விற்கிறவங்க. ஆமா, அப்புறம் இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன், நம்ம வைகோ ஐயாவுடைய பையன் இருக்காப்புல துரை வைகோ, அவரு வந்து கட்சியில உள்ள வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய தென் தமிழ்நாட்டினுடைய சிகரெட் சப்ளையர் அவர் தான். ஐடிசி சிகரெட்டுகளை அவர் தான் டிஸ்ட்ரிபியூஷன் தான் சொல்லுவாங்க. சிகரெட் வித்தாப்புல அவ்வளவுதான். எப்படி இவர்கிட்ட வாங்க ஹோல்சேல் ரேட்டுக்கு கொடுப்பாரு, கம்மி ரேட்டு கொடுப்பாங்க, 2 ரூபா கம்மியா வாங்கிக்கலாம். அதனாலதான் சிகரெட் முன்னாடியே பாருங்க எப்படியும் கூட்டணி இங்க தான் வருவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு விஜய் ஜெகா வந்து கையில தம் அடிக்கிறது தொலைநோக்குப்பா. அதான் ஜர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குப்பா, ஜர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். சரி, இப்ப அவங்களுக்கு என்ன பண்றாங்க? அவங்க ஒரு ஆடியோ சமூக நலன் சார்ந்து வெளியிட்டு இருக்காங்க. நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். இருக்கும் போதே ஏன்டா என் வேலைக்கு அது என்ன என்னைய பார்த்து நான் பைத்தியக்கார மாதிரி தெரியுது அவனுக்கு. இவ்வளவு கோபமா பேசுறாங்க. ஒருவேளை இந்த பாலியல் குற்றவாளிகளா இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் புடிச்சு இப்படி பண்ணுன்னு எதுவும் பேசுறாங்களோ? இல்லப்பா, அது இல்லப்பா. அதுவும் இல்லன்னா பொம்பளை உன்னாச்சு நான் சொல்றேன்டி அப்படின்னு பேச. அதுவும் இல்லப்பா. ஸ்டேடியத்துல இப்படி பவுடர் நெசுக்குறாங்களே கிரெடிட் கார்டு வச்சு, அவங்கள ஏதாவது விட்டவே கூடாது. அந்த தலைவலி மாத்திரை அந்த மாதிரி அது இல்லப்பா, அது இல்ல, அதுக்கு இல்ல. கண்டுபிடிச்ச லேட்டஸ்ட் மேட்டர், இந்த பழனி கோயில் அடிவாரத்துல 100 கோடி ரூபாய்க்கு ஒரு தவறு பண்ணாங்களே அவங்க எல்லாம் புடிச்சு உள்ள. அதெல்லாம் இல்லப்பா, இது அதை விட பயங்கரமான ஒரு மேட்ரு. இது நீ சொல்றல சிம்பிள் மேட்ரு, இது அதை விட பயங்கரமான ஒரு செயல் நடந்து அதை பார்த்துதான் எங்க விஜய் ஜெகா அவர்கள் கடுமையான கோவம் ஜட்டியோட தூக்கி உட்கார வச்சு அச்சு நான் உன்னை கொல்லல அப்படின்னு தொடர்ந்து எழுதி தெரியுமா, லட்டு கொடுத்துருக்காங்கப்பா, லட்டு 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 கொடுத்துட்டாங்களா, லட்டு கொடுத்துட்டாங்க. லட்டு யூ மீன் பூந்தி லட்டு? லட்டு இல்ல, லட்டு 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 கொடுத்துட்டாங்களா, லட்டு கொடுத்துட்டாங்களா, பூந்தி லட்டா? ஏப்பா, சாத்தூர்ல இருந்து அவங்க இந்த ஏரியா ராஜபாளையம் உள்ள வந்து லட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க ஒரு ஆளு. எவ்வளவு பெரிய கொடூரமான செயல் தெரியுமா அது, எவ்வளவு பெரிய பயங்கரவாத செயல் தெரியுமா அது. இதுல என்னையாவே பிடிச்சி உள்ள போடலாம், அவங்கள கொடுத்த லட்டு கொடுத்து கைது செய்ய உண்டு. நாளைக்கு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கு சிஜேபி சார்பாக, நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பாலல் நிலத்துல அந்த லட்டு கொடுத்த பிடிச்ச போல உள்ள போடணும் அப்படின்னு ஐயா ராஜ்மோகன் அவர்கள் தலைமையிலையும் விஜய் ஜெகா தலைமையிலும் நாளைக்கு ஆர்ப்பாட்டத்தை போடுறோம், கண்டிப்பாக போடுறோம். என்ன சொல்றீங்க? இம்புடுகான் லட்டு. ஏப்பா, அவன் எவ்வளவு பிரச்சனை உட்காந்து லட்டு என்ன மேட்டர்னா, இவங்க எல்லைக்குள்ள
பக்கத்து எல்லையில உள்ள ரசிகர் மன்ற தலைவர் அங்க இருந்து இங்க வந்து லட்டு கொடுத்துட்டு போயிட்டானாம்பா. சாத்தூர்ல இருந்து இங்க என்ன ஊருப்பாது ராசபாளையம் அங்க இருந்து இங்க லட்டு கொடுத்துட்டு போயிட்டானா. இந்த அம்மா ஒரு பெரியவர்கிட்ட போன் பண்ணி வந்தா என்ன பண்ணா லட்டு கொடுத்தான். உனக்கு நீங்க போனீங்களா? நான் போகலையே. அப்புறம் லட்டு யாரு கொடுத்தா? அது நான் போல, அத ஒருத்தன் போயிருக்கேன் அவனுக்கு. அப்ப அங்க இருந்து இங்க ஒருத்தன் வந்து லட்டு கொடுத்துட்டு போயிட்டானாங்க. அந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல லட்டு கொடுத்துட்டு போயிட்டாப்லையா. அது எப்படி அவன் ஏன் தொகுதியில வந்து அவன் எப்படி இங்க லட்டு கொடுத்துட்டு போவான்? இவனுக்கு இதே வேலையா இருக்கு. போன தடவை இப்படிதான் பொதுச்செயலர் என்னை கூட்டி எப்படி தெரியுமா திட்டுனாரு? நீ ஏன் லட்டு கொடுக்கல? உன் தொகுதியில அவன் வந்து லட்டு கொடுக்குறான், நீ என்னமா பாத்துக்கிட்டு இருந்த அப்படின்னு பொதுச்செயலர் என்ன போட்டு வாங்கினவங்கிட்ட தெரியுமா? கட்சி பொதுச்செயலாளர் இந்த பிரச்சனை டீல் பண்றாரு. லட்டு சாக்லேட் கொடுக்கறது இதுதான் இப்ப பிரேமா. ஊர்ல பேச வேண்டிய பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை இருக்கு. தண்ணி வரலன்ட்டு விவசாயிகள் எல்லாம் வயிற்றுல ஈரத்துணியை கட்டிட்டு படுத்து கிடக்குறானுங்க. அப்புறம் நம்ம வீட்டுக்காவல ஜாலியா இருக்காங்க. அப்புறம் நம்ம ஐயா அந்த விவசாயி ஒரு போராட போறது பேருனா ஐயா என்ன ஒரு போராட கிளம்பிடுவாருன்னு வீட்டுக்காவல்ல. அதாவது அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்துச்சுனாக்கா, அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்துச்சுனாக்கா விவசாயின் மகனை தான் நான் பிறப்புன்னு சொன்ன இதே விஜய் அவர்கள் அந்த விவசாய சங்க தலைவர் ஐயா நல்லா அவர் ஐயா கண்ணவர்ல வீட்டு சிறையில வச்சிருக்காப்ல. இப்பயும் அவர் சொன்ன சொல் மாறலண்ணா. அடுத்த ஜென்மத்துல அவர் பிறந்து விவசாயின் மகனா வருவார். அது வரைக்கும் வெயிட் பண்ணு. அது வரைக்கும் வீட்டுக்காவல்ல வெயிட் பண்ணுங்க. ஸ்டே தேர். Stay tuned until the next ஜென்மம். அப்ப லட்டு இவங்க பிரச்சனை எல்லாம் பாத்தியா இல்லையா? எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதெல்லாம் இவங்க பிரச்சனை இல்லை. லட்டு ஏன் அங்கேருந்து இங்க இருந்து கொடுத்துட்டு போனா? அது சாத்தூர்ல இருந்து சேவு தானே கொடுக்கணும். லட்டு ஏன் கொடுக்கணும்? நல்ல வேலை சேவு கொடுக்கல. லட்டுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைனா சேவு எல்லாம் இப்படி அப்ப அதுக்கு எவ்வளவு அதுக்கு என்ன மாதிரி தானே கிருமி போஜனம் கம்பி கும்பா கம்பி அதெல்லாம் வச்சிருப்பாங்க போல. இல்ல லட்டு கொடுத்ததும் ஒரு பிரச்சனையாமா? ஏப்பா ஊருக்குள்ள 1000 பேர் லட்டு கொடுத்துட்டு இருக்காமா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? கட்சியில டீல் பண்ற பிரச்சனை எல்லாமே ஏவா ஸ்வீட்டு கடையில எல்லாருமே லட்டு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. லட்டு கொடுக்கறது ஒரு பிரச்சனையா உனக்கு? இதுக்கு அவனை சட்டையோட தூக்கி வச்சு உட்கார வச்சு அடிச்சு கொள்ளுவேன்னு சொல்றியே, உனக்கு ஈவு இறக்கம் இல்லையா? பாதுமிகு அமைச்சர் விஜய் ஜெகா அவர்களே. இல்ல பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா லட்டு கொடுக்கறது பிரச்சனை. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இது போஸ்டர்ல என் பேரு எப்படி நீங்க கீழே போட்டு அவங்க பேர் விட்டுனீங்க. நான் ரசிகர் மன்றத்துல எப்ப இருந்து இருக்கேன் தெரியுமா? எவ்வளவு பெரிய குவாலிஃபிகேஷன் தெரியுமா? நான் கையில தளபதி தம் அடிக்கிறதுல நான் இது பச்சை குத்துறேன். அவங்க போட்டிருக்காங்களா? அந்த அமைச்சர் போட்டிருக்காங்களா? நான் எத்தனை தடவை FDFSல முன்னாடி நின்று அந்த பாட்டுல டான்ஸ் ஆடிப்பேன் தெரியுமா? எங்க தலைவருக்கு பிளாக்ல எவ்வளவு டிக்கெட் வித்துருப்ப தெரியுமா உங்களுக்கு? என் பேரை கீழே போட்டு அவங்க பேரை மேல போடுறீங்க. ஒரு சின்சியாரிட்டிக்கு சீனியாரிட்டிக்கு வித்தியாசம் தெரிய வேண்டாமா கண்ணா? இது ஒரு பிரச்சனை. அப்புறம் பிரஸ் ஏதாவது கேட்க போறாங்கன்னு வச்சு இவங்க பயங்கர மெமிக்ரிலாம் பண்ணுவாங்க. ஆமா, மெமிக்ரி ஆர்டிஸ்ட் அவங்க பேசிக்காவே. பல டேலண்ட் இருக்கு. அதனாலதான் அந்த இடத்துல அமைச்சர் ஆகியிருக்காரு. ஏங்க அந்த படம் ஆரம்பிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் இந்த தம் அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆடு போடுவாங்கல்ல, அந்த முகேஷ் ஆடு வரும்ல. ஆமா, தம்பி நீ மெமிக்ரி பண்ணவே தேவையில்லை, நீ அப்படியே தான் இருக்கு. நீ சாதாரணமா கேமியா வந்திருக்காப்ல முகேஷ். நம்ம ஸ்டுடியோக்கு கேமியா இருக்கோம். வாங்க முகேஷ், எப்படி இருக்கீங்க? இங்க உள்ள பெரிய ஃபேமஸ் ஆயிட்டாப்ல. கடைசியா உங்களை இந்த படத்துல பார்த்தேன் நான். படத்துல வேற நடிச்சிருந்தீங்க. அந்த திருட்டு பயில படத்துல இடுப்பு டான்ஸ் கேட்டீங்களா? தானே நீங்க அவரு தானே நீங்க பாரதி ராஜா நாடகத்துல பார்த்தா, அதுக்கப்புறம் அந்த படத்துல பார்த்தா, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டுடியோ பார்த்துருக்காப்புல. முகேஷோடைய வாய்ஸ் வரும்ல, அது விஜய் ஜெகா தான் வந்து இது கொடுத்தது. அவங்க தான் டப்பிங் கொடுத்தது. உண்மையிலுமே ஒரு ஆண் வாய்ஸ் மாதிரி தத்ரூபமா இருக்கு. எப்படி சொல்றீங்க? ஏன் நீங்க வேணா அந்த இதை பாருங்க, எப்படி மெமிக்ரி பண்றாங்க. 2020 மகளிர் உரிமை தொகை வந்து எப்படி மெமிக்ரி? நான் தான் முகேஷ். அது அப்படியே எடுத்து போட்டு போகல. தொண்டை சரியில்லை. அப்புறம் நம்ம வடிவேல் என்ன ஒரு படத்துல பண்ணிருப்பாங்க. ஆமா சார், நாளைக்கு வந்துடலாம் சார். மரியத்தன் பேங்க் சார். மட்டும் ரெண்டுமே பிரச பார்த்தோன்னே வந்துடும். நல்லா தானமா இருக்கு. ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டு கை கழிட்டு நல்லா மங்களகரமா அக்கா வருது. வரும்போது மைக்கேட்டா போட்டு டக்குன்னு முகேஷா மாறிடுறாங்க, வடிவேலு மெமிக்ரியா மாறிடுறாங்க. ஒருத்தர் இருக்காப்புல, அவரு எப்படின்னாக்கா இன்னொரு மினிஸ்டர், அவரு நம்ம நீர்வளத்துறை அமைச்சர், பொதுச்செயலாளர். அவர்கிட்ட நீங்க மைக்க நீட்டிங்கன்னா போதும். நான் சொல்றேன், நீங்க அப்படியே மேட்ச் ஆகுதுன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நான் சொல்றது மேட்ச் ஆகலைன்னா நீங்க தாராளமா நான் கமெண்ட்ல திட்டலாம்.
அந்த உரிமையை அந்த ஹாஸ்பிட்டல் டைம்ல நான் தர்றேன். இப்ப அவர் மைக்க நீட்டினாங்க ஒரு பம்புறது எப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. இப்ப நல்லா போதையை போட்டு நல்ல நிறைய போதையில ஒரு பைக்ல போயிட்டு வைங்க, போலீஸ் இருக்காருன்னு இப்படியே பார்த்துட்டு போய் அப்படி ஒரு தூர பார்வையில கழுகு பார்வையில பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா போலீஸ் நிற்பாரு, அங்க பார்க்க மாட்டாங்க, இப்படியே நிற்பாங்க. பார்த்தோன்னே தெரிச்சிருவான், அதுக்குள்ள கிட்ட போடுவான் போலீஸ் கிட்ட. இப்ப போலீஸ் மறைச்சிருவாப்ல, வண்டியை விட்டு இறங்கிட்டு எப்படியும் மாட்டிட்டான் ஊதிட்டு அப்படியே அப்படியே போதைய போட்டு வண்டி ஓட்டி போய் போலீஸ்ல பண்ண குடிகார மாதிரியே இருப்பான். மைக்கம் திட்டிங்கனாக்கா தண்ணி வரல. நீர்வளத்துறை அமைச்சர் இவங்க அமைச்சரோட பிரச்சனை பாருங்க. இன்னொரு அமைச்சர் இவரு விக்னேஷ் ஜனநாயகம் படம் பார்க்க உள்ள உட்காந்துருக்காப்புல. ஆனா அவர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேலை செஞ்ச ஒருத்தர் வந்து அடிச்சு அருணாச்சலம் FDFSக்கு எனக்கு லீவு கொடுங்கன்னு போய் விஜய்கிட்ட கேட்டிருக்காப்புல. இல்ல எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு நாள் லீவு வேணும் அமைச்சர், நான் போய் பாலாபிஷேகம் பண்ண வேண்டியிருக்கு, லீவு கொடுங்க. இன்னொரு தரனாக முறுக்கு இந்த தேதியில தான் போட்டிங்கன்னு நான் எப்படி நம்புறதுன்னு அவரு ஒரு பக்கம் ஆய்வுகள் பூரா மினிஸ்டர்ஸ். இல்ல நீங்க சொன்ன மேட்ரு ரொம்ப முக்கியமான மேட்ரு. இவரு விஜய்கிட்ட போயிட்டு பர்சனலா லீவ் வாங்கிட்டு போய் FDFS அங்க கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்காரு. ஆனா அதே நாள்ல அவர் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அருணாச்சலம் ஒரு பையன் அவர் வந்து கள்ள சந்தையில மது வித்துட்டாருன்னு குற்றச்சாட்டு அது குறித்து விசாரிக்கணும்னு கூப்பிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப் டெட் பண்ணிட்டாங்க, அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இவரு பொறுமையா அப்படின்னு இங்க தனியா பெர்ஃபார்மன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த மினிஸ்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அதுலயும் நம்ம விஜய் ஜெகா இருக்காங்கல்ல, லட்டு கொடுத்தது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு தூக்கி ஜட்டியோட உட்கார வச்சு அடிச்சு கொன்றுவேன்னு இந்த அம்மா மாதிரி ஜஸ்ட் லைக் தட் காமெடியா கடந்து போக கூடாது. ஏன்னா இந்த அம்மா அதிகாரத்தை தனக்குள்ள அமைச்சர் என்கிற அதிகாரத்தை மக்கள் அதுக்காக ஓட்டு போடல. லட்டு கொடுக்குறவனை தூக்கி ஜட்டியோட உட்கார வச்சு அடிச்சு கொல்லுமான்னு சொல்லி அவனுக்கு ஓட்டு போட்டாங்க. அதுக்கா சிஎம் விஜய் அவர்கள் வந்து உங்களுக்கு மினிஸ்டர் பதவி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்ல ஏன் மினிஸ்டருக்கு 1000 வேலை இருக்குமியா, ஒரு துறை வச்சிருக்கிறவனுக்கு அதுல உனக்கு 2 துறை கொடுத்திருக்காங்க இந்த அம்மாவுக்கு. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை நலன் உரிமை துறைன்னு சொல்லிட்டு 2 துறையை கொடுத்திருக்காங்க. ஒரு துறை வச்சிருக்கிறவனே ஓயாம வேலை பாரு, 2 துறையை வச்சுட்டு யாரு லட்டு கொடுக்குறா, யாரு பூந்தி கொடுக்குறா, யாரு சாக்லேட் கொடுக்குறா, அவனை ஜட்டியோட தூக்கி விட்டு உட்கார வச்சு அடிச்சு கொள்ளுவா. அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்கு. மகளிர் உரிமை தொகை என்ன இல்ல தொண்டை சரியில்லை தொண்டை சரியில்லை அம்மா தொண்டை சரியில்லைங்கிறத எந்த தொண்டையை வச்சு நீங்க சொல்றீங்க? நான் அப்புறம் இளையராஜா மாதிரி பேச ஆரம்பிச்சிருவேன். தொண்டை சரியில்லைங்கிறத நீ எந்த தொண்டையை வச்சு நீ சொன்ன, அந்த தொண்டையை வச்சு எத்தனாவது தேதி கொடுப்பீங்கன்றத சொல்ல வேண்டியதானே. இன்னைக்கு இன்னொரு அமைச்சர் அவர் அப்படியே கதி கிளங்க விட்டாரு. எங்க எப்பங்க 2024 அப்படின்னா இது நீங்க திமுக ஓட்டு போட்டீங்கல்ல, அவங்க 1000 ரூபா சொன்ன தேதியில கொடுத்தாங்க. அவங்க 2.5 வருஷம் கழிச்சு தானே கொடுத்தாங்க. அதே மாதிரி நாங்களும் 2.5 வருஷம் கழிச்சு தானே கொடுப்போம். எப்படி இதெல்லாம் பதில்? ஆமா இந்த ஆடியோ பதில். ஆமா இந்த ஆடியோவில் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற டீகோட நம்ம இப்ப பண்ண போறது இல்லை ஃபுல்லா. ஏன்னாக்கா அதை வந்து நாளைக்கு இந்த கூட்டணி கட்சியில உள்ள யாரோ ஒரு அமைச்சர் நாளைக்கு இதுல இருந்து அம்பேத்கர் பெரியார் மார்க்சிஸ்ட் பார்வை எங்க இருக்குங்கிறது அவங்க சொல்லிப்பாங்க. அது நம்மளுடைய விளக்கத்துக்கு அது அவங்க பார்த்துப்பாங்க. அது அவங்களோட டிபார்ட்மெண்ட், அது நம்ம டிபார்ட்மெண்ட். ஏன்னா இப்ப அவங்க அதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க முழு நேரமா. அதனால நம்ம அதான் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவாங்கிறத போன் பண்ணி அந்த ஆப்போசிட்ல பேச செமையா என்ஜாய் பண்றாப்புல அவரு. அந்த வயசானவர் அந்த அம்மா கேக்குது, அண்ணே யாருன்னா இந்த லட்சுமணன் அந்த அம்மா என்ன பண்ணா லட்டு எதை கொண்டு கொடுத்துருக்கானம்மா, உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுமா. அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அதே தான் போனலாமா அவன் சொன்னாமா. சரி நீங்க அவனா அவரோட ஃப்ரெண்டா? நானும் அவனும் வந்து என்ன கீரியும் பாம்புமா உங்களுக்கு தெரியாதா? கீரியும் பாம்பு மாதிரிமா. அப்ப லட்டு கொடுத்தது எப்படின்னு உங்களுக்கு தெரியும்? அவன் தான்மா போன் பண்ணி சொன்னான். லட்டு நான் கீரி மாமும் பேசிக்க மாட்டாங்கிறாப்புல. லட்டு கொடுத்தலாம் எனக்கு தெரியும். அப்புறம் அவனே தான் லட்டு போன் பண்ணி சொன்னான். கீரி மாமும் சண்டை போட்டுக்கிறீங்க லட்டு கொடுத்தா போது நம்ம யோசிக்கணும்ல. சரி அப்புறம் சொல்றாப்புல கீரி மாமும் சண்டை பேசிக்க மாட்டோம், அவரு தான் போன் பண்ணி சொன்னார். சரிம்மா அந்த அம்மா கேட்குது அவரோட நம்பர் இருக்கா? நம்பர் இருக்கு நான் அனுப்பிச்சிடுறேம்மா. ஏன் நான் ஒருத்தன் கூட பரமப்பாக பேச மாட்டேனாங்க நம்பர் நான் எப்படி வச்சிருப்பேன்? நம்பர் அனுப்பிச்சுட்டோம்ப்பா அப்படி கடைசியா ஒன்று சொன்னாப்புல ஒரு அதுதான் மறக்க முடியாது. அதை இந்த ஆடியோ வெளியிட்டது அவர் தான். அவர் சொல்றாப்புல பேசி முடிக்கும் பொழுது, அம்மா அவங்ககிட்ட பேசும்போது ஜாக்கிரதையா பேசுங்கம்மா, வாட்ஸ்அப்ல கால் பண்ணுங்க. என்னைய மாதிரி ரெக்கார்ட் பண்றாங்க.
இந்த அம்மா என்னோட மோசமான பையன் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே போட்டு என்னடா இந்த அம்மா சொன்னாங்க, அவர் மாவட்ட செயலர் தன்னை வந்து ஒரு பயங்கரமான ஒரு பராக்கிரசாக நினைச்சு மாமன்னன் படத்துல ஒரு ரத்தன வேவாவே நினைச்ச நம்ம வாழ்ந்துட்டு அதாவது இந்த மாவட்டமே வந்து எனக்கு கீழே தான் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு அறியாமையில நம்ம எல்லாரும் பயங்கரமா ஃபன் பண்ணியிருக்காங்க. அந்த பெரியவர் பேசும்போது தெரியுது. இப்படியாக அந்த ஆடியோக்கள் சென்று முடிகிறது. ஆனா சாதாரணமா எடுத்தக்கூடாது. அதாவது எலும்ப உடைப்பேன் அப்படின்னு ஒரு எம்எல்ஏ சொல்றாரு, திமுக எம்எல்ஏ. அதுக்காக இன்னைக்கு ஒரு 15 நாள் நீதிமன்ற காவலில் உள்ள இருக்காரு. ஆனா போன்ல இந்த அம்மா ஒரு அமைச்சர் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி தான் சொந்த கட்சிக்காரன் லட்டு கொடுத்தான் அப்படிங்கிறதுக்கு ஒண்ணும் லட்டு கொடுத்தானாப்பா, அதுக்காக அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி போலீஸ்ட சொல்லி அவனை தூக்கி உள்ள வச்சு ஜட்டியோட உட்கார வச்சு அடிச்சு கொல்லுவேன் அப்படின்னு நேரடியா இந்த அம்மா மிரட்டல் விடுனாக்கா, இந்த அம்மாவின் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு இந்த சமூக நலன் சார்ந்து இயங்குற அந்த அமைச்சருடைய அந்த சமூக நலன் விரும்பிகள் பல பேர் கேட்கிறாங்க. எப்ப எடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம தெரியல. என்ன பாக்குறீங்க? இன்னும் 6 மாசம் டைம் முடியல. இந்த 6 மாசம் எப்ப முடியுது? சரி, ஓகே, 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம்.